திரும்ப அவ மனச கெடுக்கிற மாதிரி வேலையெல்லாம் பார்த்தேன்னு தெரிஞ்சது. பாவத்தை நான் வாங்கிக்கலாமா? ஒப்பந்த கல்யாணம் தானே. ஆனா இனி ஒரு தடவை நீ என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. நீ எனக்காக கவலைப்பட்டது எல்லாம் போதும். என்ன எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். மகாநதி எபிசோடில் விஜய் காவேரி வீட்டுக்கு போய் கதவு தட்ட போகிறாரு. ஆனாலும் வேணாம், காவேரியை எப்போவுமே சமாதானம் தான் செய்கிறோம், வெண்ணிலா பிரச்சனையை முடிச்சுட்டு வந்து காவேரி கிட்ட பேசலான்னு கிளம்பிடுறாரு. அடுத்து பசுபதி ரிப்போர்ட்டர்ஸை கூப்பிட்டுட்டு காவேரியும் விஜயும் 1 இயர் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுறாரு. இதனால ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே காவேரி வீட்டுக்கு போய் காவேரி கிட்ட கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணது உண்மையானு கேட்குறாங்க. காவேரியோட மாமா குமரன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸை திட்டி அனுப்பிடுறாரு. அடுத்து காவேரியோட அம்மா காவேரி கிட்ட விஜய் தான் உன்னை ஏமாத்திட்டார்ல, இதுக்கு மேலே எதுக்கு இந்த தாலி கலட்டுன்னு சொல்லி திட்டுறாங்க. காவேரி அழுதுகிட்டே இதை பற்றி பேசிக்கலாம் விடுங்க, என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும்னு சொல்லி அழுதுகிட்டே கிளம்பி வெளியே போயிடுறாங்க. அடுத்து விஜயோட ஃப்ரெண்டு விஜய்க்கு கால் பண்ணி நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே காவேரி கிட்ட அவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலுமே என்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாரு. உடனே விஜய் காவேரி கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குற வீடியோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஐ எம் சாரி காவேரி, என்னால் தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம், இனிமேல் உன்னை தனியாக விட மாட்டேன், இப்போவே நான் கிளம்பி வரேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே விஜய் காவேரி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே காவேரியோட அம்மாவும் அத்தையும் விஜய் திட்டுறாங்க. விஜய் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே பசுபதி தான் காரணம்னு புரிய வைக்க பார்க்குறாரு. ஆனாலுமே காவேரி வீட்டில் அவரை திட்டி வெளியே அனுப்பிடுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது.